நீ நல்லதா நினைக்காத, கேட்டுக்கிட்ட. இருங்க தம்பிங்க, அதுக்குள்ளே என்ன திட்டிடாதீங்க. அப்படியே வந்து இந்த வீடியோவை பார்த்துருங்க. நிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். நீங்கள் எல்லாமே எனக்கு கேட்கலாம், இதெல்லாம் எப்பயும் நடந்தது, இதை பற்றி எப்போ ஏன் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்க அப்படின்ட்டு. இதுவுமே அதே மாதிரி தான், எப்பயும் நடந்தது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து அரசியல் கொண்டு வந்து இதை வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போவே தளபதி திமுக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான சின்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நம்ம யாருக்காக ஃபேவராக இருப்போம்? அந்த வேலை செய்கிற அந்த ஓனருக்கு தான் நம்ம வந்து ஃபேவராக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். ஓகேங்களா? அதுதான் தளபதியும் அவங்க பண்ணியிருக்காரு. அவங்க ப்ரொடக்ஷனில் இவங்க வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க ஃபேவராக தான் அந்த ஆடியோ லான்ச்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேவராக நம்ம பேசி ஆகணும். அங்கே போயிட்டு நான் என்ன நம்மளை பற்றி அந்த பெருமை பேசிகிட்டு இருக்க முடியும்? நீங்கள் ஒரு ஓல்டு வீடியோ கிளிப் எடுத்து போட்டு இப்போ நீங்கள் வந்து வைரல் ஆக்கிட்டதுனால தான் நானும் தேடி கண்டுபிடிச்சி இந்த வீடியோவை இப்போ எடுத்து போட்டேன். நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை தாக்குறீங்களோ நாங்கள் அதை விட உங்களை பயங்கரமாக தாக்கும். சும்மாலாம் சொல்லலை, இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான்.